எனக்கு மேகதாது அணை கட்டக்கூடாது, அவ்வளவுதான். அதற்கு இப்போ நம்ம அற வழியில் விழிப்புணர்வு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். வேற விதமா செய்யணும்னா ஒரு நிமிஷம் தான் ஆகும், சாதாரணமா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா இருக்கிறோம், டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போனார், 1000 வாகனங்களை எடுத்துட்டு ஒசூர்ல போய் நிறுத்தினாங்க, வண்டியை நிறுத்தினாங்க. அதெல்லாம் எங்களால செய்ய முடியும். ஆனாலும் இது ஒரு ஆக்கப்பூர்வமா நம்ம பேசி நமக்குள்ள ஒற்றுமை வேண்டும். தமிழ்நாடு அரசியலில் ஒற்றுமை வேண்டும். அப்போ கர்நாடகா எடுத்துக்குங்க, அங்க இருக்கிற முதலமைச்சர் DK சிவகுமார் அவர் வீட்டில் போயிட்டு மத்திய பிஜேபி அமைச்சர்கள், இப்ப புதுசா கல்வி அமைச்சரா போன வாரம் போட்டிருக்காங்க பிரகலாத் ஜோஷின்னு, அவர் எங்க போறார்? பிஜேபி மத்திய அமைச்சர், அவர் கர்நாடகா முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் வீட்டில் போய் பார்க்கிறார். குமாரசாமி ஜனதா தள் அவர் வீட்டில் போய் பார்க்கிறார். எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க கர்நாடகாவில். எதுக்கு? அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு அணை, மேகதாது அணை கட்டணும்னு. ஆனா இங்க நமக்குள்ளே பிரச்சனை, நமக்குள்ளே ஈகோ. தொடர்ந்து முதலமைச்சர் அவர் சொல்லிட்டு வரோம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது தமிழ்நாட்டு பிரச்சனை, இது டிவிக்கே பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டு பிரச்சனை. கூட்டத்தை கூட்டுங்கள், கூட்டத்தில் ஒரு முடிவெடுங்க, முடிவெடுத்துட்டு டெல்லிக்கு எங்களெல்லாம் அழைச்சிட்டு போங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்களை அழைச்சிட்டு பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும், அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கணும். கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் இந்த 3 மாதத்தில் 4 முறை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சிருக்கின்றார். இந்த ஒரு பிரச்சனைக்காக இதைத்தான் செய்யணும். அதன் பிறகு சட்ட போராட்டம் தான். கர்நாடகாவில் போய் பேச்சுவார்த்தை எல்லாம் நிச்சயமா இந்த நேரத்தில் வேண்டாம். ஒரு சிலர் புரிதல் இல்லாம, ஏன் எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் போய் பேசினாரு. எம்ஜிஆர் பேசினது காவிரி தண்ணிக்காக. கர்நாடகாவில் இப்ப அவங்க பேசுறது அழைக்கிறது மேகதாது அணைக்காக. 2 வெவ்வேறு. காவிரி தண்ணி அப்ப கொடுக்கல, ஆனா இப்ப கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நீங்க வாங்க. நிச்சயமா மேகதாதுவே நான் ஏத்துக்கல, பிறகு எதுக்கு நான் மேகதாது பத்தி பேச்சுவார்த்தைக்கு நான் கலந்துக்கணும்? எதுக்கு மேகதாது நடுவர் மன்றம்? மேகதாதுவே எனக்கு வேண்டாம், மேகதாதுவே நான் ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? இதெல்லாம் உறுதியாக இதை இப்ப இருக்கின்ற தமிழக அரசு அதை கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நாளைக்கு வரக்கூடாது. அதிகாரிகள் ஆலோசனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சிகளுடைய எண்ணங்களை, குறிப்பாக விவசாயிகளுடைய கருத்துக்களை கேளுங்கள்.